ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசப்பட்ட டாபிக் நான் சொல்கிற இந்த செகண்டில் இந்தியாவில் ஒரு பெண் பார்த்திங்கன்னா கற்பழிக்கப்படலாம். இதுதான் இந்தியாவோட காரணம். என்னைக்கு கழுத்து நகையோட ஒரு 12 மணிக்கு ஒரு பெண் ரோட்டில் நடந்து போகிறோம். அன்றைக்கி தான் உண்மையான சுதந்திரம் இந்தியா கிடைச்சி நம்ம இந்தியாவின் தேசப்பிதா காந்தி சொல்லிட்டு போன வாக்கு எப்போ உண்மையாகவும் தெரியல. ஸோ அது மாதிரி நிகழ்வு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே இப்போ ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் அது முக்கியமாக நம்ம கோயம்புத்தூர்களில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. மதுரையை சேர்ந்த ஒரு பெண் பேர் சொல்ல விரும்பாத அந்த சகோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஒரு சைடில் ஒரு பாய் ஃப்ரெண்டோட ஏதோ பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு 3 காம குருடர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த பெண் அதுக்கப்புறம் அங்கேயே வன்கொடுமை எழுதி போட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்குது. ஸோ முதலமைச்சர் எதிர்கட்சிகள் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் தேர்தல் 5 மாதத்தில் தேர்தல் வரும்போது இதை வச்சு ஒரு டெல்லியில் நிர்பயா மாதிரி ஒரு போராட்டம் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக எப்படி இது அரசியல் பண்ணலாம்ன்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கற்பழிப்பும் ஒரு அரசியல் தான் பண்ணப்படுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். இதுவும் நடந்து கொண்டு தான் இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் அந்த 3 காம கொடூரர்களை சுட்டு பிடிச்சிருக்காங்க. அந்த 3 காம கொடூரர்களுக்கு மேலே இப்போ ஏற்கனவே 2021 ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. குடி போதையில் அங்கே இது பண்ணியிருக்காங்க. குடிகார கடையில் நாம் தமிழ் தன்பாக அடித்து நொறுக்கியிருக்காங்க. அங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள இடத்துல சரக்கு வாங்கி குடிச்சிட்டு போதையில் இது மாதிரி செய்த அந்த 3 காம கொடூரர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குன்னு நான் இது பண்ணியிருக்கேன். பாஜகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய மாணவி அவர்களும் போராட்டம் பண்ணி நானும் அரசியல் ஆழத்தில் காட்டியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படியோ ஓட்டு அடுத்த வாட்டி வாங்கிடலாம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில் அது இல்லை இது இல்லை ஒட்டு வச்சுன்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாரும் பண்ணக்கூடியது தான். டெல்லியில் நிர்பயா வச்சு அவங்க பண்ணலையா, அதை இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கற்பழிப்பை வச்சு தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம் ப்ளீஸ். அப்படின்னு பார்த்தோன்னா மணிப்பூரில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு வானதியோட போராட்டம் பண்ணுவாங்களோ தெரியாது. உத்தரப்பிரதேசத்துலையும் இன்றைக்கி ஏதாச்சும் அப்படி நடந்துட்டாங்க, அதுக்கும் தெரியாது. ஸோ இதை வச்சு ஒரு மலிவான அரசியலை பண்ணாதீங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.